ஜெய் வந்து என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஒரு குட் திங் ஹேப்பன் டு ஜெய் இஸ் ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடச்சிருக்காரு அண்ட் ஜிவி ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் குட் ஃபிலிம் அண்ட் த ஃபிலிம் இஸ் கம் அவுட் வெல். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்கள் தேங்க்யூ. ஹாப்பிராஜ் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா மரியாதை இருந்தான். ஹாப்பிராஜ் யாருன்னா மரியா தான் ஹாப்பிராஜ். இல்லை ட்ரெய்லரில் வைப் பார்த்துருப்பீங்க. மனுஷனே வைப்பாக இருக்கிறதுனா மரியாதை. ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது தலைவா அது பிளாஸ்ட் படம் தலைவா அது பிளாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாரு. இன்னைக்கு காலையில் போஸ்டர் லாக் பண்ணுற வரைக்கும் அவரோட கீவேர்டே தான் தலைவா இது போஸ்டர் அனுப்பிச்சா நல்லா இருக்கே இதெல்லாம் இல்லை தலைவா பிளாஸ்ட் தலைவா இது பேங்கர் அந்த லெவலில் தான் இருக்கும். நீங்கள் இதே எனர்ஜி என்ன இருக்கும் அது அப்படியே படத்தில் இருக்கும். தலைவா இன்ன வரைக்கும் தலைவன் தான். அது எப்படி அம்மா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுறோமோ அந்த மாதிரி எடுத்தோடனே தலைவா அப்படிப்பாரு. அங்கேயே அந்த பாசிட்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தலைவா தெரிக்க விட்டுருவோம். எஸ். நெக்ஸ்ட்டு ஜிவி சார். சார் வந்து நான் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ராக்ஷனே ஃபோட்டோஷூட்டில் தான் இல்லை சார். அதுக்கு முன்னாடி வரைக்குமே ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம். ஃபோட்டோஷூட் முடிஞ்சு வார்த்தை கேரவனில் வச்சு சொன்னது திஸ் பிளாஸ்டாக இருக்குது ஐடியாஸ், திஸ் வில் பி ஒரு கெரியர் பெஸ்ட் இருந்தார். அந்த பாசிட்டிவிட்டி எப்படி வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா ஃபுல் ஆஃப் பாசிட்டிவிட்டி. உங்கள்கிட்ட எந்த இந்த 0.1% கூட அது நெகட்டிவாக பிரயோகப்படுது சார். எல்லாத்துலேயுமே அது செம்மையாக இருக்குது இது சூப்பராக இருக்குன்னு சொல்கிறீங்களே தவிர்த்து. ஏன்னா இட்ஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் பீப்புள் லைக் ஹீரோ வந்து ஒரு டெக்னீஷியன்ட்ட டேரெக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீ காலையில் கூட அந்த போஸ்டரில் மைன்யூட் டீட்டெயில் நோட் பண்ணி சொல்கிறீங்க சார். அது பர்சனலாக சொல்கிறதுல எனக்கு பெரிய விஷயம். நான் நிஜமாவே ஜிவி சார் தான் டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது சார். ஸோ பயங்கர பாசிட்டிவிட்டி சார். ரொம்ப நன்றி. சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். நிஜமாவே ரீலோடிங் பார்ப்பீங்க. அது சும்மாலாம் போடல 2 ஸ்டார் வச்சு ஏன் போட்டோம்னா அதனால தான் போட்டோம். அண்ட் அடுத்து டு மை ப்ரொடியூசர்ஸ் ஜெய்வர்தா ப்ரோ. அவர் இன்னும் பயங்கர பாசிட்டிவான இல்லை. அவருக்கு வந்து எடுக்கும் போதே வியாக்கி ப்ரோ என்ன போயிட்டு இருக்கு அந்த மாதிரி தான். அவருக்கு இந்த படங்கள் அவரோட படம் நான் பண்ணுறேன் அதெல்லாம் தாண்டி எல்லா படத்தையும் பற்றி பேசுவார். இதில் இந்த போஸ்டர் நல்லா இருந்துச்சு இந்த போஸ்டர் நல்லா இருந்தது. அந்த பேஷனேட்டோட ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி ஜெய்காந்த் எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் சொன்னாங்க ப்ரொடியூசர்ஸ் பேர் ஜெய் ஓ ஜே. நான் ஃபர்ஸ்ட் 2 பேரும் ஓகே பிரதர்ஸ் போல அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா பயங்கரமான திக் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அப்படி அமைகிறதுலாம் கஷ்டம் ப்ரோ. ஒரே பேரில் ஸ்பெல்லிங் மட்டும் தான் வரல. JAI ஜெய் ப்ரோ எந்த அளவு செம்ம ப்ரொடியூசர்னா எல்லாம் இப்போ அவங்களோட கால் ஒன்று இருக்கணும் இது இருக்கணுமாங்க. ப்ரோ மரியாவுக்கு ஓகேவா? மரியா அப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்போ ஓகே அது சூப்பர். மரியா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுறீங்களா? சூப்பர் எனக்கு ரொம்ப ஜாலி தான். ஆனால் அவருக்கு நம்மளோட கால் எப்போவுமே கேட்பார் இது ஓகேவா சூப்பராக இருக்கா நீங்கள் கம்ஃபர்டபுளா. அது கிடைக்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப நன்றி. எங்கள் எல்லாரையுமே ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க. நிஜமாவே ஹாப்பிராஜ் வந்து அந்த ஃபேமிலி மட்டும் இல்லை இங்கே இருக்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். எனக்கு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இல்லைங்க பப்ளிசிட்டி எடுத்த கபிலன்லேருந்து டிஓபி மதன் ப்ரோலேருந்து பிரவீன் ப்ரோ செல்வா சார் எல்லாருமே பயங்கர பாசிட்டிவான டீம். படம் சூப்பராக வந்திருக்கு. 27th எல்லாம் பார்ப்பீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தலைவா. இது பயங்கரமாக போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ a part of this film. தேங்க்யூ சார். வணக்கம் சார். எப்படி சார்? தேங்க்யூ. தேங்க்யூங்க. வந்து சார்பட்டா பரம்பரை கர்ணன் படங்கள் ஒர்க் பண்ண செல்வா RK எடிட்டர் அவர்கள். அண்ட் படத்துடைய டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. படம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. ஸோ டிஓபியை கூப்பிடணும் மிஸ்டர் மதன் கிறிஸ்டபர் அவர்கள். அடுத்தபடியாக காஸ்டியூம் டிசைனர் மிஸ்டர் பிரவீன் ராஜா. இவர் வந்து ஒர்க் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா கூலி, லியோ, ரெட்ரோ எல்லா படங்களையும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து இப்போ ஹாப்பி ராஜில் காஸ்டியூம் டிசைனர் பிரவீன் ராஜா ஒர்க் பண்ணியிருக்காரு. நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் மை ஃபேவரட் கொரியோகிராஃபர். இது வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். பிக் பாஸ் சீசன் 7ல் ரன்னரப்பாக இருந்தார். நிறைய கொரியோகிராஃபி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நைஸ் சூப்பர் டான்ஸர் மணி சந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஆல்ரைட். இவங்களை தொடர்ந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் விஸ்ரித் KL அவர்கள். இவருடைய ஜேர்னி வந்து கைடன்ஸ் ஆஃப் ராஜி மேனன் சார் அண்ட் ஹீஸ் ஒர்க் வித் GVM சார். இவங்களை தொடர்ந்து தி லேட்டஸ்ட் சென்சேஷன் கானா வினோத் அவர்கள் லிரிக்ஸ்
அண்ட் சிங்கர் இவர்தான். ஆடினே இருப்பேன், செம்ம ட்ரெண்டிங்ல இருக்குங்க. வெரி ஹாப்பி. அண்ட் பப்ளிசிட்டி போட்டோகிராஃபர் கபிலன் அவர்கள். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அண்ட் இவரை தொடர்ந்து ஒரு அருமையான தரமான லிரிக் ரைட்டர் கார்த்திக் நேதா அவர்கள் மேடை கழிக்கிறோம். ஸோ ப்ரொடியூசர் அண்ட் கோ ப்ரொடியூசர் ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இவங்களெல்லாம் ஆனர் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு கிட்ட மைக்கை கொடுத்து பேச சொல்லிடலாம். அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபிலிம் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப ஃபீல் குட், சூப்பர் ஒர்க், வெரி நைஸ். அவருமே அப்புறம் பாலாஜி அந்த அவரோட அந்த கலரிஸ்ட்டு நல்ல காம்பினேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த நைஸ் ஒர்க். பிரவீன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கோக் ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் பிரவீன் கூட ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக என்னை வேக்கியாக ஆக்கிட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு. ஃபிலிமோட மூடுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ டு ஆல் த டெக்னீஷியன்ஸ் ஹூ ஒர்க், த லிரிக் ரைட்டர்ஸ். கார்த்திக் நேதா அவர் வந்து எனக்கு நிறைய ஹிட் பாடல்கள் எழுதியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பயங்கரமான நடிகர்கள். அவனுங்க எல்லாரும் டைரக்டர் ஆவானுங்களான்னு தெரியாது, சத்தியமாக ஆக்டர் ஆகிடுவானுங்க. எல்லாரும் ஆக்டர். பொம்பளை வேஷம் போடுவானுங்க, ஆன்டி வேஷம் போடுவான், என்னென்னமோ பண்ணுவானுங்க. ஆனால் பயங்கரமாக நடிப்பில் பயங்கர ஆர்வமாக இருக்கானுங்க. டே எல்லாம் பெரிய ஆக்டர்ஸாக வருவீங்கடா உங்க டைரக்டரோட சேர்த்து. அடுத்த படம் அதிர்ச்சி சொன்ன மாதிரி ஹீரோ டைரக்டர் ஆயிடுவான்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கால்ஸ்லாம் வருது. மரியா என் ஃபோன்லாம் எடுப்பியான்னு தெரியல. நான் உனக்கு சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணேன். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எனக்கு நீ சாட் ஜிபிடி மாதிரி ரிப்ளை பண்ணுவியா இல்லை வந்து ரெட்ல விட்டுட்டு போயிடுவியா ப்ளூடிக்கோட? அதுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா பார்க்க. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் டு செல்வா. நாங்கள் நிறைய தங்கலான், வேட்டுவம் ரொம்ப சீரியஸான படம்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். ரொம்ப சீரியஸான படமாக வேலை செய்கிறார் செல்வா. கூப்பிட்டு ஜாலியாக கொஞ்சம் வேலை செய்ய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டோம். இங்கே நீங்கள் ரொம்ப லெஜெண்டரியாக வேலை செய்கிறீங்க செல்வா, அதனால் நீங்கள் கூட ஜாலியாக நீங்கள் வேலை செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் டு த ஹோல் டீம். ஐ ஹோப் கண்டிப்பாக இந்த படம் உங்களை வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாது. என்னையே நிறைய இடத்துல அழ வச்சது இந்த படம் கண்டிப்பாக உங்களையும் அழ வைக்கும், சிரிக்க வைக்கும், உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபாதர் மொமெண்ட் இல்லை உங்கள் ஃபாதரை இல்லை நீங்கள் ஒரு ஃபாதராக இருந்தால் அந்த மொமெண்ட்டை உங்களை செரிஷ் பண்ண வைக்கும். கண்டிப்பாக இது ஒர்த்தான படம். நீங்கள் தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. உங்கள் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். மூச்சு வாங்குதாப்பா அவர் பேசினது? எனக்கு வந்து கடகடன்னு பேசிட்டாரு. நம்ம என்ன பேசுறது இல்லை. நீ சொல்லுமா, என்ன வேணா சொல்லு. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். அவன் பேசுனதுல போய் அதிர்ச்சி ஆயிட்டான். அதிர்ச்சி ஆயி ஸ்லோ மோஷன் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அண்ணே நீங்களே அதிர்ச்சியில இருக்கிற மாதிரி தான் இருக்கீங்கண்ணே. இது தெரியுதுன்னு ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆனப்ப நான் அதிர்ச்சியில. சொல்லுமா. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியாவில் அப்பா தான் கஷ்டப்படுறாரு, அப்பாவுக்கு வீடியோ போடணும்னு நினச்சி நான் போட்டேன். நான் இப்படி படம் நடிப்பேன் எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் எனக்கு விக்னேஸ்வர் அண்ணா வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு படம் எல்லைக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு சீன் எடுத்தவொடனே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு சீன் ஷார்ட் கொடுத்தாங்க, அது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. எப்படி சொன்னார் விக்னேஸ்வர் அண்ணா சொன்னார், நீ எடுத்து பண்ணு, எவ்வளோ டேக்னாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்கோன்னு சொன்னார். அதுலேருந்து இப்போ தொடங்கி மரியாதை அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னை ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாரு. எல்லாமே எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாரு? அப்படி எல்லாமேனா? எனக்கு கூட பிறக்காத அண்ணன், ஒரு கூட பிறந்த அண்ணன். அப்படியா? ஓகே ஓகே. அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும் அவரை பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஓகே ஓகே. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. ரிலாக்ஸ். இதே துடிக்கிறது எனக்கு கேக்குது. அண்ணா மறந்துட போறானே பையன். படக்கு வெளியே வந்துட்டு போதுமா? மறந்துட போறாருப்பா. அதுதான் நான் தள்ளி நிக்கிறேன். கீழே விழுந்தாலும் விழுந்துரும் போல. சொல்லுமா. ப்ரொடியூசர் அண்ணாக்கு ரொம்ப நன்றி. நான் நினைச்ச ப்ரொடியூசர்லாம் ஒரு இடத்துல இங்கே நின்று பார்த்து நிற்பாங்க படத்தை நினச்சிருந்தேன். ஆனால்
ஷூட்டிங் ஸ்பாட்ல இங்கேயும் அங்கேயும் ஓடி இருந்தாங்க. ரொம்ப துணுன்னு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்கறதுக்கு. இந்த படத்தை ஒரு நிமிஷமும் ரொம்ப ரொம்ப செதுக்குனாங்க. இந்த படத்தை ஒரு நிமிஷம் கூட இங்கே உட்காரல. ரொம்ப எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஜிவி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா. உங்க ரொம்ப ஃபேன் நானா. அவங்க எல்லா பாட்டு எல்லாமே பார்த்துருக்கேன். என்னது ரொம்ப ஃபேன் தான். உங்க எல்லா பாட்டுமே பார்த்துருக்கேன். நான் நினைச்சேன் ஜிவி அண்ணா இருக்காது எப்படி பேசுறது. நம்ம ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஸ்பாட்ல போறோமே கையில நடந்துச்சு எனக்கு. ஆனா அவர் என்ன சொன்ன, நான் எதுவுமே நான் பேசல. அவரை கூப்பிட்டு எப்படி பாருங்க நல்லா இருக்கு வீடியோ நல்லா இருந்தது பேசினாரு. அப்படியே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி அண்ணா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாப்பி ராஜ் படத்தை மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா போயிட்டு பாருங்க. ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. ஃபேமிலி படம், சூப்பரான படம். ஹாப்பி ராஜுக்கு வாங்க, பெஸ்ட் என்ஜாய்மெண்ட் போங்க. சூப்பர்ரா தம்பி, சூப்பர். அத கொஞ்சம் அன்பா சொல்லுப்பா. அதான் எல்லாரும் வர்றீங்களா இவன் மிரட்டுறீங்களா? இப்படி மிரட்டுனா எப்படி? நாங்கன்னா வந்து போறோம். ஒரு கியூட்டா சொல்லுமா, கியூட்டா சொல்லு. இன்ன வரைக்கும் நல்லா பேசினா கடைசியில எங்களை இப்ப நீ தான் அதிர்ச்சியில இருக்க. பேர அப்படியே மாத்திக்க வைக்க. படம் ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்குமே ஹாப்பி தான் இருக்கு. படம் ஃபுல்லா ஹாப்பியா இருக்கும். எல்லாம் கண்டிப்பா மார்ச் 27க்கு வந்து பாருங்க. எல்லாரும் உழைப்பு ரொம்ப அதிகமா இருக்குது. கண்டிப்பா படம் எல்லாம் வெற்றியாடும். கண்டிப்பா சப்போர்ட் கொடுங்க மக்கள். நீங்க சப்போர்ட் தரணும். தேங்க்யூ. நல்ல கைத்தறி கொடுத்துங்க ரசூலுக்கு. தேங்க்யூமா. எஸ் மதுரை முத்தண்ணன் சொல்லுங்க. எத்தனை படங்களுக்கு பேர் வச்சிருக்கிறோம். முழுக்க முழுக்க இவ்வளவு பாசிட்டிவான ஒரு பேர் இருக்கு. டைட்டில பார்த்தோன்னே ஒரு ஹாப்பினஸ் வருதுன்னா அது ஹேப்பி ராஜ். ஹேப்பி ராஜுக்கு மட்டும் இல்லை, படம் வர்ற கேபி வேலுவா இருக்கட்டும், கேபி லட்சுமியா இருக்கட்டும், கேபி ஹேமலதாவா இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ஹாப்பியா இருக்கும். அதான் முக்கியம். நான் இங்க இருக்கிற முகங்களும் சரி பேருமே சரி பாருங்க, ஜிபி பிரகாசம் அப்படின்னாலே ஒரு வெளிச்சம். ஏன்னா இவங்கெல்லாம் வாய்ப்பு கேட்டாங்க, நான் எப்படி அதுக்கு அடுத்து எனக்கு ஏதாவது டைலாக் வேணும்ல. கண்டிப்பா அதெல்லாம் மனப்பாடமா ஒரு வாரம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டான் போல. பூரா நான் எல்லாரும் பேரும் மிஸ் பண்ணாம சொல்லிட்டானே அப்படின்னு. அதே போல மரியா இளஞ்சலி, மரியாண்டாலே தூய்மை அன்புன்னு அர்த்தம். இப்படி தொடங்கின எல்லாமே பாசிட்டிவ். நாங்க முத நாள் ஷூட்டிங்ல வந்தப்பயே என்ன பண்றாங்க, என்னமோ பண்றாங்களே, பையனாலத்தான் தெரிச்சு என்னமா பண்றாங்க. இதெல்லாம் நல்ல விஷயம் தான். இந்த பஞ்செல்லாம் நீங்க கை தட்டலைன்னா நான் எங்க இதுக்கு மேலெல்லாம் நான் ஒரு பஞ்செல்லாம் யோசிக்க முடியாது சார். அதுக்கு இவ்வளவு விரக்தியா உட்கார வேணாம். உண்மையிலே அவ்வளவு உண்மையிலேயே சொல்றேன். அந்த ஆடியன்ஸோட பல்ஸ் பார்க்குற மட்டும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்தோம் எல்லாமே பாஸ். நான் போனோடனே ஜிவி சார் கேட்பார், வாங்கண்ணே ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே, ஒரு டென்ஷனாக இருக்கேன், ஒரு விரக்தியாக இருக்கும், ஒரு ஜோக் சொல்லுங்கண்ணே அப்படின்வார். சொன்னோன்னே பரவாயில்ல, அதுக்கு அந்த விரக்தியே பரவாயில்ல அப்படின்வார். அங்கேருந்து தொடங்கும், அப்படியே தொடங்குவோம். ரொம்ப ஒரு ஊமை வெளிகளில் ஒரு கிளை வருவாங்க, அது கடைசி வரைக்கும் அது எதுக்குன்னு தெரியாது. சந்திரமுகியில் ஒரு பாம்பு வரும், அது எதுக்குன்னு கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த படத்தை நான் எதுக்கு வந்திருக்கேன்னு நீங்க அந்த மாதிரி நீங்க யோசிக்க வேணாம். எல்லாமே இங்க தொடங்கின பேசுலேருந்து. அதே போல மரியன் சார் வந்து முதல் நாள் கேரவன்ல லான்ச்சிங் அன்னைக்கே என்கிட்ட 1/2 மணி நேரம் சூப்பர், உங்க காமெடியெல்லாம் பிரமாதம், நீங்க ராமர் தானே அப்படின்னாரு. 3/4 மணி நேரம் கழிச்சு ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல கவின் பிரதர், எனக்கு உண்மையிலே அவங்க நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி தான். அந்த முகங்களை பூரா பாருங்க, இந்த பாசிட்டிவிட்டி தான் தேட்டரில் இருக்க போது. நாங்கள் எல்லாரும் இந்த டீமில் பார்த்தது பூரா என்னென்னா, அத்தனை ஏடி இருந்தது இந்த படத்தில் தான். மொதல் 3 நாளைக்கு ஏடியோட ஃபேமிலி வந்தாலே எங்களுக்கு போதும் தேட்டரில். அந்த அளவுக்கு பெரிய ஒரு டீமு. அவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே 3 விஷயம்தான். மரியா டைரக்டர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து 3 விஷயம்தான். உழைப்பு, 2வது உழைப்பு, 3வது உழைப்பு. இந்த கைதட்டு நாங்கள் கோபுரன்றக்காக தட்டிருக்கீங்க. இது உண்மையான விஷயம். நாங்கள் இருந்து பார்த்தது. அவ்வளோ அன்பாக ரொம்ப லவ்வபுளாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல் தலைப்பு தான் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிஸியாகவே இருப்பான். அவள் பேர் பிரியான்னு வச்சுருப்பான். இந்த 3 பேர் சிரிக்கிறதுக்காக இந்த நகைச்சுவை நம்ம மதுரையிலேருந்து தூக்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க, குபீர்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறது தான், நான் டப்பிங்கில் ரொம்ப சிரித்தது வந்து நானும் ஒரு 7-8 படங்கள் நல்ல படங்கள் பண்ணியிருக்கேன். ஆனால் டப்பிங்கில் நான் ரொம்ப சிரித்தது ஹேப்பி ராஜ் படத்தில் மட்டும்தான். அது அப்படியே அந்த அவுட்புட் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்க முடியும். ரொம்ப அழகு. அந்த ஒரு 2 நாள் டப்பிங் பண்ணும்போது டப்பிங் எடுக்கிறவரே என்னுடைய ரசிகரை மாறிட்டார். அப்படி நானா என்னை பெருமையாக சொல்லிக்கிட்டா தான், வேற யாரும் சொல்ல. அதனால் முழுக்க நான் சொல்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். இப்போ இருக்கிற பெரியவங்கள்லேருந்து அந்த ட்ரெய்லர்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால்
எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப நாளாக நான் இருக்கிறேன், அது சினிமாவில் கொண்டு வர எண்ணியதற்காக மூல இயக்குனர், ப்ரொடியூசர் ஜிவி சார் எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வெற்றியாக இருக்கும். அடுத்து வெற்றி விழாவில் இதே மாதிரி நான் ஒரு 6-7 ஜோக்ஸ் வச்சுருக்கேன், அதை அங்கே வந்து சொல்கிறேன். மொத்தம் இந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இதெல்லாம் அருமையான காமெடி. நானாவும் மனசுக்குள்ள இதுக்கு பயங்கரமா எந்திரிச்சுட்டு கைதிட்டு போறான்னு நினைச்சிட்டு வந்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும். மீதியை வந்து நீங்க திரையில பார்க்கலாம். அவ்வளவு விஷயங்கள் வச்சிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி எல்லாருக்கும். நன்றி நன்றி. உங்க 3 பேருக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். 3 பேருமே அடுத்த லெவலுக்கு போகணும். ஆல் தி பெஸ்ட். வாழ்த்துக்கள்ங்க. தேங்க்யூ. ஓகே, ஸோ இவங்களை தொடர்ந்து அடுத்ததா